நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, கிட்டத்தட்ட காணொலி பதிவிட்டு 25 நாட்களுக்கு பக்கமா ஆகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல நான் சொல்லக்கூடிய காரணம் தான் விவசாய பணி தான், கடுமையான விவசாய பணி. அதை பத்தினா உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே சில பதிவுகளில் பதிவு பண்ணியிருப்பேன். இப்ப விதை வெங்காயம் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு, அப்ப அந்த விதை வெங்காயம் பிடுங்கினதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைய நாள் வரைக்குமே வேலை கடுமையான வேலை பணி தான். பாத்தீங்கன்னா வெங்காயத்தை பிடுங்கி அதை பற்ற கட்டி அதுக்கு இடையில இந்த மழை வானிலை நிலவரம், மழை பெய்யுது அது மாதிரி பார்த்து அதெல்லாம் ஓரளவுக்கு இந்த வெங்காயத்தெல்லாம் பட்டை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூடவே இந்த நெல் இருக்கிற வேலை அந்த வேலையும் வந்துருச்சு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த எருவு இறைச்சிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இன்னைக்கும் காலையில் பாத்தீங்கன்னா எருவு இறைக்கிற வேலை தான். நேற்று இரவு ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சதுனால இப்போ இந்த எருவு இறைக்கிற வேலை தடைபட்டுருச்சு. அதனால தான் சரி, இதுக்கு மேல ஓரளவுக்கு வேலை பணி இந்த வேலைப்பொருள்லாம் முடிஞ்சுது அப்படிங்கிறதுனால தான் மீண்டும் இந்த காணொலி பதிவு மூலமா அவங்களை சந்திக்கிறேன். என்ன வேலை, விவசாயத்துல என்ன கடுமையான பணி, எந்த மாதிரியான அந்த பணிகள்லாம் இருந்தது, எனது அதில் மன உளைச்சல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் காணொலியுடைய பிற்பகுதியில் நான் முடிஞ்ச வரைக்கும் நினைக்கிறேன். அதை பாருங்க. சரி நண்பர்களே, வாங்க இப்ப நேரா விடயத்துக்குள்ள போயிடலாம். அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 25 நாட்களுக்கு பிறகு நான் பேசக்கூடிய இந்த காணொலி பதிவில் ஒரு சில முக்கியமான தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இப்ப இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்கள்ல வர இருக்கு. அப்ப இங்க சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்கு தமிழ்நாடு களம் அப்படிங்கிறது 3 முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. அதுல குறிப்பா இந்த சரக்கு சங்கர் இன்னும் சில ஊடகங்கள்லாம் அந்த மாதிரி தான் கட்டமைக்கிறாங்க. அதாவது திமுக, அதிமுக, தாவேகா இந்த 3 முனை போட்டி நிலவுவதாக தான் சொல்றாங்க. ஆனா இருக்கக்கூடிய கல யதார்த்தம் சூழ்நிலை என்ன அப்படின்னா, திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தாவேகா இப்படி 4 முனை போட்டி தான் இருக்குது. இதுதான் உண்மை கள நிலவரம். சரி, இந்த 4 முனை போட்டியில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுமா, சீமான் அவர்கள் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு. இதுல நமது கட்சி உறவுகள்ல சில பேர் ஒரு அரசியல் புரிதலோட ஒரு அரசியல் தெளிவோட இருக்கவங்க நிச்சயம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு, இருந்தாலும் வாக்கு சதவிகிதத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. சில உறவுகள், நமது கட்சி உறவுகள் என்ன பண்ணுவாங்க, நிச்சயம் நாம் தமிழ் கட்சி 2026 வெல்ல போவது உறுதி, சீமான் அவர்கள் முதல்வராக ஆக போவது உறுதி அப்படிங்கிற ஒரு அதீத எதிர்பார்ப்போட இருக்காங்க. அதையும் நம்ம இந்த கருத்து பின்னூட்டங்கள்ல பார்க்கும்போது தெரியுது. ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எப்படி இருக்கு, இந்த கள சூழ்நிலை எப்படி இருக்கு, நாம் தமிழ் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா, சூழ்நிலை இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்த்தோம்னா, நாம் தமிழ் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவுதான். ஆனா ஒண்ணு மட்டும் நான் ஏற்கனவே இந்த முகப்புல சொன்னது மாதிரி, சீமான் அவர்கள் வெற்றி பெறுவாரா அப்படின்னா நிச்சயம் அண்ணன் சீமான் அவர்கள் அவர் இருக்கக்கூடிய தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. நிச்சயம் அங்க நமது கட்சி உறவுகள் தீவிர கலப்பணி செஞ்சாங்க அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் முதல் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, நாம் தமிழ் கட்சியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நிச்சயம் அதை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த எதிர்பார்ப்போட தான் இன்னைக்கு பல கட்சி உறவுகள் இருக்காங்க. சரி, அடுத்தது மூன்றாவதா நான் இந்த முகப்புல ஒரு கேள்வி எழுப்பியிருப்பேன். அதாவது தம்பிகளுக்கு காத்திருக்கும் சவால். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் ஒவ்வொரு நாளும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்க அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிற பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப இங்க நாம் தமிழ் கட்சி கட்சி தொடங்கப்பட்டு ஒரு 15 வருடங்களுக்கு மேல ஆகுது. ஒரு ஆகச்சிறந்த கொள்கை, தத்துவம், ஒரு தொலைநோக்கு பார்வையோட இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. அந்த சீமான் அவர்கள் கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த உழைப்புக்கான அந்த ஊதியம் நமக்கு கிடைச்சிருக்கா, இந்த வளர்ச்சி நமக்கு கிடைச்சிருக்கா, வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சில தடைகள் தான். அதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சதுதான். சாதி, மதம், சாராயம், இந்த திரை கவர்ச்சி, மக்கள் அறியாமல் இருக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி தனிப்பட்ட முறையில நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் உணர்ந்தது என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி மீது தீவிர காதல் கொண்ட அதாவது நாம் தமிழ் கட்சி எப்படியாவது வெல்லணும், எப்படியாவது அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு தீவிர எண்ணம் கொண்ட தம்பிகள் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்காங்க, ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்காங்க. அப்ப அங்க களத்துல இறங்கி செயல்படணும், நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கையை மக்களை கொண்டு போய் சேர்க்கணும், மக்களை பேசணும், மக்களை அரசியல்படுத்தணும், கலப்பணி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பல உறவுகள் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம கட்சி உறவுகளும் சில பேர் எனக்கு பொறுப்பு கொடுத்தாதான் நான் வேலை செய்வேன், பதவி கொடுத்தாதான் வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறுகிய ஒரு மனப்பான்மை கொண்ட உறவுகளும் சில பேர் தான் செய்றாங்க. ஆனா அதை தாண்டி பல உறவுகள் எனக்கு எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எனக்கு நாம் தமிழ்ச்சி வெல்ல வேண்டும், ஆனால் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும், அதாவது எனது சந்ததியினர் நல்லபடியா இருக்கணும், எனது காலம் போயிருச்சு, அடுத்து வரக்கூடிய எனது சந்ததியினர்கள், எனது பிள்ளைகள் அவங்க நல்லபடியா வாழணும், அதற்கு நாம் தமிழ்ச்சி வெல்ல வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு பொதுநலத்தோட செயல்படக்கூடிய பல உறவுகள் இருக்காங்க. அப்படி நினைக்கக்கூடிய அந்த உறவுகளுக்கு இருக்கக்கூடிய தடைகள், அதுல நானும் ஒருத்தன் தான், அப்படி பல பேர் இருக்காங்க. இப்படி என்னை போன்ற பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தடை, ஒரு சவால் என்ன அப்படின்னா, இந்த குடும்ப சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை அப்படிதாங்க. அதாவது 2021 தேர்தல் அந்த காலகட்டத்தில் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, அந்த சமயத்தில் நான் செயல்படணும், தீவிரமா செயல்படணும்னு நினைச்சேன். ஆனா செயல்பட முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் சொன்னது மாதிரி அந்த பொருளாதார சூழ்நிலை, அந்த குடும்ப சூழ்நிலை.
அப்ப நான் என்ன நினைச்சது அப்படின்னா, நிச்சயம் 2026 தேர்தலுக்குள்ள நம்ம குடும்ப சூழ்நிலையும் நமது பொருளாதார சூழ்நிலையும் சரியாயிரும். நம்ம 2026 தேர்தலில் நம்ம நிச்சயம் தீவிரமா செயல்படுவோம். 2026 நம்ம நாம் தமிழ்ச்சி விளைவித்த நான் சீமான் அவரையும் முதல்வர் ஆக்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அன்னைக்கு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா கடந்த இந்த 5 வருடம் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேல ஓடிடுச்சு. இப்ப இன்னைக்கு நான் பாக்குறேன், இன்னைக்கு இந்த சூழ்நிலை சரியாகி விட்டதா, பொருளாதார சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை சரியாகி விட்டதா அப்படின்னு நான் பார்க்கும்போது, அதாவது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு பாதிக்கு குறைவாக தான் சரியாயிருக்கு, இன்னும் முழுமையாக சரியாகவில்லை. அப்ப இந்த குடும்ப சூழ்நிலையும் பொருளாதார சூழ்நிலையும் சரியா இருந்தாதான் நமது கட்சி உறவுகள், என்னை போன்ற கட்சி உறவுகள் களத்துல இறங்கி தீவிரமா செயல்பட முடியும். அப்படிங்கும்போது இப்ப நான் என்ன நினைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே இப்ப 10வது குறைக்கு இப்ப விஜய் கட்சி தொடங்கிட்டாரு. அப்ப ஏற்கனவே நாம் தமிழ்ச்சி வாக்களித்த விஜய் ரசிகர்கள் திரும்ப இந்த விஜய்க்கு வாக்களிக்க போறாங்க. நானும் எனது கிராமத்திலேயே நான் பார்க்கிறேன், கண்கூட பார்க்கிறேன். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 2026 தேர்தலில் நாம் தமிழ்ச்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து நிச்சயம் சொல்றேன், 2031 தேர்தலுக்குள்ள 2031 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள நிச்சயம் எனது தனிப்பட்ட முறையில எனது குடும்ப சூழ்நிலை, எனது பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது மிக மிக தெளிவா சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்குள்ள சரி பண்ணிடுவேன். அப்ப 2031 தேர்தலுக்கு நிச்சயம் அதற்குள்ளேயே நான் எனது கிராமத்திலேயும் சரி எனது தீவிரமா களப்பணி செய்து நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மக்களை மாற்றுவேன், தீவிரமா களப்பணி செய்வேன். அதாவது கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெறுங்கையில முளம் போட முடியாது அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு நமக்கு பொருளாதாரம் இருந்தாதான் நம்ம நினைச்ச மாதிரி களப்பணி செய்ய முடியும், மக்களை அணுக முடியும். அதனால இந்த காணொலியை பெறக்கூடிய நமது கட்சி உறவுகள், என்னை போன்று செயல்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நமது கட்சி உறவுகள் நிச்சயம் ஒரு நாட்கள்ல, இன்னும் சில வருடங்கள்ல இந்த 2026 தேர்தல் முடிஞ்சது பிறகு நமது குடும்ப சூழ்நிலையும் நமது பொருளாதார சூழ்நிலையும் சரி செய்து 2031 தேர்தலுக்கு நம்ம தயாராகும். நிச்சயம் 2031 நான் சீமான் அவர்களை முதல்வர் ஆக்குவோம், நாம் தமிழ்ச்சி வெற்றி பெற செய்வோம் அப்படிங்கறத நம்ம உறுதியா இருக்கேன். சரி, அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. இப்ப இந்த 2026 தேர்தலில் நம்ம கட்சியினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்க போகுது, அப்ப எந்த அளவுக்கு வாக்கு சேதம் வாங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, நிச்சயம் இப்ப கடந்த தேர்தலில் 8.22% வாங்கியிருக்கோம். நிச்சயம் வரக்கூடிய இந்த தேர்தலில், இந்த 2026 தேர்தலில் இரட்டை இலக்கத்தை தொட்டு விடுவோம், அது தாண்டி விடுவோம் அப்படிங்கறதுல உறுதியா நம்பிக்கை இருக்கேன். ஒரு 12% மேல, ஒரு 15% உள்ளாக வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. சில பேர் நம்ம கட்சி உறவுகள் சில பேர் நினைக்கலாம், 20% வாங்குவோம், 25% வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதீத எதிர்பார்ப்போட இருக்கலாம். ஆனா இருக்கிற கள சூழ்நிலை, கள நிலவரம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. சரி, படிக்காதவங்க தான் அப்படி அரசியல் புரிதல் இல்லாம திரும்பவும் இந்த திமுக அதிமுக வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் பாத்தீங்கன்னா இதே அரசியல் புரிதல் இல்லாம இன்னும் அதே இந்த திமுக அப்படிங்கிற மாதிரி வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதுக்கு இன்னும் சில காலங்கள் நமக்கு தேவைப்படுது. தேவையில்லாம விஜய் வேற கட்சி தொடங்கி இருக்காரு, இன்னும் அந்த மாதிரி விஜய் ரசிகர்கள் இந்த மாதிரி திரை போதையில இருக்காங்க. அப்ப இன்னும் நிறைய களத்துல இறங்கி செயல்பட வேண்டியிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்ற வேண்டியிருக்கு. ஏன்னா 70 வருட திராவிட அழுக்கு அது சில வருடங்கள்ல அதை சுத்தம் பண்ணிட முடியாது, சுத்தம் செய்ய முடியாது. அதற்காக இன்னும் சில வருடங்கள் நமக்கு கால அவகாசம் தேவைப்படுது. நிச்சயம் களப்பணி செய்வோம். 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நம்ம காட்டுவோம். அடுத்து 2031 நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம், அண்ணன் சீமான் அவர்களை வெற்றி பெற வைப்போம். சரிங்க நண்பர்களே, சில நாள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்து ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.